ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் சரியா 1 மணி நேரத்தில் இந்த சாயப்பாவின் பதிவை பார்த்த உனக்காகவே நீ எதிர்பார்த்த உன்னை அப்படியே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். யார் உன்னை நிராகரித்தாலும் ஒதுக்கி வச்சாலும் உன் திறமையோ உன் மதிப்போ குறைஞ்சு போக போகிறதில்ல. நீ எப்போதும் நீயாகவே தானே இருக்க போகிற. அப்புறம் எதுக்காக அவங்க என்னை மதிப்பு கொடுக்கல, அவங்க என்னை மரியாதையாக பார்க்கலன்னு நினச்சி கவலைப்படணும்? நீயாக உன்னுடைய மதிப்பை உணர்ந்து வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டிட்டீன்னா உன்னை விட்டு போனதும் ஒதுக்கி வச்சதும் நிராகரித்ததும் கூட தானாக உன்னை தேடி வரும். வெற்றியை அனுபவிக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த கஷ்டங்களை கடந்து வந்து தான் ஆகணும். எந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கிறானோ அவன் கண்டிப்பாக வெற்றியை ருசிச்சிருவான். என் செல்லமே, உனக்கும் நான் கூடிய சீக்கிரம் வெற்றிகரமான சந்தோஷமான நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் திறமையை ஒழிச்சு வச்சுக்கிட்டு நீயும் ஒளிஞ்சிக்கிட்டே வாழணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன் திறமையை வெளிப்படுத்து, உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய். ஏதாவது ஒரு விதத்தில் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு முன்பாக ஜெயிச்சு காட்டிடணும். என் செல்லமே, எந்த விஷயத்தையும் என்னால் முடியாதுன்னு நீ ஒருபோதும் நினைக்கக்கூடாது. இல்லைன்னு ஒருபோதும் சொல்லாதே. எண்ணில் அடங்காத வலிமையும் திறமையும் கொண்ட என் அன்பு பிள்ளையான நீ மனசு வச்சினா உனக்காக இந்த உலகத்தையே கூட திருப்பி போட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஆசைப்பட்டதை கொடுக்க மாட்டேனா? கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குறதையும் நீ விரும்பியதையும் இந்த சாயப்பா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். எப்போதும் உன் குறிக்கோளை மாற்றிக்கிட்டே இருக்காத. எதையாவது யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்காம எடுக்கிற முடிவுகளில் தெளிவாக உறுதியாக இரு. உனக்கான நல்ல வாய்ப்புகளை இந்த சாயப்பா கண்டிப்பாக கொடுப்பேன். உனக்கு என நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. உனக்காக யார் இருக்காங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உன்னை நம்பி யார் இருக்காங்கன்னு யோசிச்சு அவங்களுக்காக நீ உன் வாழ்க்கையை வாழும்போது நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறிடும். உன்னை ஏமாத்துறவங்களும் உனக்கு எதிராக கெட்டது செஞ்சவங்களுமே நல்லா வாழும்போது ஏமாந்து போன நீ நல்லா வாழ முடியாதா என்ன? எல்லாத்தையும் தாண்டி வாழ கற்றுக்கோ. உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா இருக்கேன்னு செல்லமே. நீ எப்போ சுயமாக சம்பாதிச்சு சொந்த காலில் நிற்கிறியோ அப்போது தான் உன்னை இத்தனை நாளாக சுமந்தவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்குன்றது உனக்கு புரிய வரும். நானும் பார்க்குறேன், இந்த உலகத்தில் பெற்றவங்க சம்பாதிக்கும் போது காசை சுலபமாக தண்ணி மாதிரி வாரி இறைக்கிற பிள்ளைங்க அவங்களா சுயமாக சொந்தமாக உழைக்க ஆரம்பிக்கும் போது சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது மட்டும் காசை என்னவோ பெரிய புதையல் மாதிரி பார்க்குறீங்க. அதுதான் உங்களுக்கு புதுசாக கிடச்சிருக்கிற புதையல் மாதிரி ஏன் யோசிக்கிறீங்க? இதையே உங்களுக்காக அள்ளி அள்ளி செலவழித்த உங்கள் பெற்றோர்களையும் உங்களுக்காகவே குடும்பத்தில் எல்லாத்தையும் செஞ்சவங்களையும் இந்த நிமிஷத்தில் ஞாபகம் வச்சுக்கோ. எது அத்தியாவசியம் எது அனாவசியன்றதுக்கு நீ அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீன்னா உன் குடும்பத்தில் எந்த கஷ்டமும் வராது, கடன் பிரச்சனையும் இருக்காது. என் செல்லமே, அடுத்தவங்கள திட்டுறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்க்கணும். அவங்க சூழ்நிலையில் நம்ம இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்னு யோசிக்க ஆரம்பித்தாலே இங்கே யாரும் யாரையும் திட்ட மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்கங்கிறது தான் உண்மை. ஏன்னா தான் செஞ்சால் தப்பு நினைக்காத இந்த மனிதர்கள் அடுத்தவங்க செய்கிறத மட்டும் தப்பாகவே பார்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதையும் நல்ல நிகழ்வுகளையும் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையிலையும் கடல் அலைகள் போல பல பிரச்சனைகள் வந்து போகலாம். ஆனால் கரை நிரந்தரமாக இருப்பது போல உனக்கான வெற்றியையும் நான் கண்டிப்பாக நிரந்தரமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். எல்லாம் சரியாகிரும்னு எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சரியாக மாட்டேங்குதுன்னு தானே யோசிக்கிறேன். உனக்காக அனைத்தையும் சரி செய்ய இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நான் உண்டு பண்ணுறேன். என் செல்லமே, உனக்கு பிரச்சனை இருந்தால் தானே இந்த கடவுளையே தேடி வர்றீங்க. பிரச்சனை இல்லாட்டி கடவுளுக்கு அர்ச்சனை செய்ய மறக்கக்கூடிய மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் நான் பிரச்சனைகளை கொடுக்கறது நீ என்னை பார்த்து பயப்படணுங்கிறதுக்காக இல்லை. பிரச்சனைகள் வரும்போது தான் அதை தாண்டி சமாளித்து வாழ்க்கையை சிறப்பாக வாழணுன்ற ஒரு தைரியம் வரும். நம்பிக்கையோட களத்தில் இறங்கு. உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி
உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் வச்சு தர்றேன். நல்ல ஆளாக நீ இருக்கிறதும் நல்ல பிள்ளையாய் வாழ்வதும் நல்லது தான். ஆனால் நல்லது கெட்டது தெரியாமல் ரொம்ப அப்பாவித்தனமாக இருந்தீன்னா இந்த உலகம் உன்னை ஏமாற்ற தான் முயற்சி செய்யும் என் செல்லமே. நல்லது எது கெட்டது எது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக வாழ தயாராகு. எப்படி இல்லாமல் வாழணும்னு ஆசைப்பட்டனே, இப்போ எப்படியாவது வாழ்ந்தா போதுன்ற மனநிலைக்கு வந்துட்ட. இனிமேலும் உன்னை இப்படியே கஷ்டப்பட விட மாட்டேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாம் நீ நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சின்னா முதல்ல நீ சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் உன்கிட்ட இருந்தால் தானே அதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நீயே சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக இல்லாத போது அடுத்தவங்களை மகிழ்ச்சிப்படுத்த நினச்சின்னா அது முடியாத காரியமாக போயிடும் என் செல்லமே. அடுத்தவங்களுக்காக வாழாமல் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ பழகு. எல்லாருக்கும் பிடிக்கும்படி இங்கே கடவுளால் கூட வாழ முடியாதுங்கிறது தான் உண்மை. சிங்கத்தின் இறைக்காகவே மான்கள் படைக்கப்பட்டிருந்தா சிங்கத்தால் எப்படி துரத்தப்படும் போது மான்கள் வேகமாக ஓடி தப்பிக்க முடியும்? ஆக பிரச்சனைகளையும் நான் கொடுப்பேன், அதுக்கான தீர்வுகளையும் நான் கொடுத்தே வச்சுருக்கேன். சிங்கத்துக்கிட்ட இருந்து மான்கள் அதோட திறமையை பயன்படுத்தி தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக தானே வேகமாக ஓடும் கால்களையும் கொடுத்துருக்கேன். முயற்சி செஞ்சவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறும்படி நான் வழிகளை காட்டுவேன். வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்குது. கடமைக்கு செஞ்சால் தோல்வி, கடமையாக நினச்சி செஞ்சால் அது வெற்றி. உனக்கான வெற்றிகளை நான் மிகப்பெரிய அளவில் கொடுக்குறேன். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி எல்லா விஷயங்களிலும் நல் வாய்ப்புகளை நான் உனக்கு உருவாக்கி தரேன். உன் மன காயங்களையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்களோன்ற கவலை உனக்கு வேண்டாம். யார் என்ன நினச்சாலும் உன் வாழ்க்கையை நீதானே வாழ போகிற. உன் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் நீதானே சமாளிக்க போகிற. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற கவலை உனக்கு வேணாம். தனியாக போராடினாலும் உனக்கான வெற்றியை மிக பெருசாகவே நான் கொடுப்பேன். வாழ்க்கையில் அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்றதை மறந்துட்டு அடுத்தவங்கள நிலைமையை குறை சொல்கிறதுக்கு இந்த உலகம் நிறைய பேர் நிறைந்த மனிதர்களாக இருக்குது. நீ யாரையும் குறை சொல்லாத. அதே போல் உன்னை குறை சொல்கிற மனிதர்களையும் நீ பெருசாக யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. தப்பே செய்யாமல் உன்னை தப்பாக பேசுகிற மனிதர்களிடம் நீ உன்னை பற்றி நியாயப்படுத்தி பேசாதே. ஏன்னா நீ தப்பு செய்யலன்னு என்னதான் எடுத்து சொன்னாலும் அவங்க அதுக்கும் ஒரு கதையை தானே கட்ட போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்டவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைங்கிறத உணர்ந்து கடந்து போக தயாராகு. அடுத்தவங்க திரும்பி பார்க்கணும், அடுத்தவங்க உன்னை பாராட்டணும்னு நினச்சி நீ வாழ்ந்து ஆரம்பிச்சின்னா உன் வாழ்க்கை இழந்துடுவ. அடுத்தவங்க உன்னை என்னவா வேணால் நினச்சிக்கட்டும், உனக்கு தெரியுமல்லவா நீ யார் என்ன செய்கிறன்னு. உன் வாழ்க்கை நீ சரியாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு என் செல்லமே. உன்னை குற்றம் சொல்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் அடுத்தவங்க குறை சொல்கிறத நினச்சி நீ கவலைப்படாத. நீ எப்போதும் உனக்கான விஷயங்களை சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. மாற்றங்கள்ன்ற ஒரு விஷயம்தான் இந்த உலகத்தில் நான் மாறாமல் படைச்ச ஒரு விஷயம். மாற்றங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் வந்துக்கிட்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலையும் நீ எதை செய்யணும் எப்படி செய்யணும்னு யோசித்து சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவங்களில் பக்குவப்பட்டவங்க. உன் வாழ்க்கையில் பிரச்சனை வருது, சோதனைகள் வருதுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ பக்குவப்பட்ட ஆளாக வாழ்க்கையை ஜெயிச்சிடுவாங்கிறத புரிஞ்சுக்கோ. தேவையில்லாத விஷயங்களை நினச்சி வெறுத்து வாழ்வதை விட ஒதுங்கி போகிறதே உனக்கு நல்லதாக இருக்கும் என் செல்லமே. காட்டில் வாழக்கூடிய சிங்கம் ஒருபோதும் மற்ற விலங்குகள்கிட்ட போய் நான் தான் சிங்கம், நான் தான் காட்டுக்கு ராஜா, என்னை மதிக்கணும்னு சொல்லி கேட்காது. ஆனால் அதனுடைய உருவத்திலும் இயல்பிலும் கம்பீரத்திலும் அதனுடைய வலிமையிலும் அது யாருங்கிறத மற்ற விலங்குகளுக்கெல்லாம் காட்டிடும். அதே போல தான் நீயும் உன் திறமையையும் தனித்துவத்தையும் உன்னுடைய வலிமையையும் இந்த உலகத்துக்கு உணர்த்தும் விதமாக ஜெயிச்சு நின்றுடு. உன் தனித்துவத்தின் மூலமாகவே நீ மிகப்பெரிய ஆளாக நல்ல நிலைமைக்கு வர முடியுமே செல்லமே. ஒரு வாழ்க்கையில் நீ நினச்சது நடக்கணும்னா மாற்றி மாற்றி உனக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. எந்த அளவுக்கு உன் முயற்சியை நீ அதிகப்படுத்துறியோ அந்த அளவுக்கு உனக்கான முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் வந்து சேரும் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது உனக்கான சரியான இடத்தை தேடுவதல்ல,
உனக்கென ஒரு இடத்தை உருவாக்குவது, உனக்கான சரியான இடத்தை தக்க வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் உயர்ந்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எல்லார்கிட்டையும் சிரித்து பேச முடியும், ஆனால் மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட மட்டும்தான் அழுது பேச முடியும். அப்படி உன் மனசை புரிஞ்சுக்கிட்ட உண்மையான உறவை இந்த சாயப்பா உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீ எதிர்பார்த்த ஆசையாக காத்திருக்கிற விஷயங்களும் தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன்.